Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 Current Electricity உள்ள important numerical problems ஒன்று சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.26 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, in a meter bridge experiment, the value of resistance in the resistance box connected in the right gap is 10 ohm. The balancing length is L1 is equal to 55 cm. Find the value of unknown resistance. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நோன் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ 10 ஓம், பேலன்சிங் லென்த் இஸ் 55 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். நோன் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நோன் ரெசிஸ்டன்ஸை Q அப்படின்னு எடுத்துக்குவோம். Q is equal to 10 ohm. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்சிங் லென்த் கொடுத்துருக்காங்க. பேலன்சிங் லென்த்தை L1 அப்படின்னு எடுத்துக்கலாம். L1 is equal to 55 சென்டிமீட்டர். இதை சென்டிமீட்டராகவே வச்சுக்கிறோம், மீட்டராக கன்வெர்ட் பண்ணல. ஒரு சில ப்ராப்ளங்களில் நம்ம சென்டிமீட்டராகவே வச்சு ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளத்துலேயும் நம்ம சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி சில ப்ராப்ளங்களில் மட்டும் சென்டிமீட்டராகவே வச்சுக்கலாம். ஏன்னா நியூமரேட்டர்லேயும் சென்டிமீட்டர்னு வரும், டினாமினேட்டர்லேயும் சென்டிமீட்டர் வரும். அப்போ சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். மீட்டர் பிரிட்ஜினுடைய டோட்டல் லென்த்தை 100 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். மீட்டர் பிரிட்ஜினுடைய டோட்டல் லென்த் 1 மீட்டர். இதையும் நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த மீட்டர் பிரிட்ஜ் is equal to 100 சென்டிமீட்டர். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மீட்டர் பிரிட்ஜில் பேலன்சிங் கண்டிஷன், அதாவது பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனை நம்ம எப்படி எழுதுவோம்னா, P/Q is equal to L1/L2 அப்படின்னு எழுதுவோம். இங்கே L1 அப்படிங்கிறது பேலன்சிங் லென்த், L2ங்கிறது ரிமைனிங் லென்த். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு L1 டிவைடட் பை இந்த L2 எப்படி எழுதிக்கலாம், டோட்டல் லென்த் 100 மைனஸ் L1. டோட்டல் லென்த்திலிருந்து பேலன்சிங் லென்த்தை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் லென்த் L2 கிடச்சிரும். தேர்ஃபோர் P/Q is equal to L1 divided by 100 minus L1. We have to find P. Therefore P is equal to Q into L1 divided by 100 minus L1. This is equal to, what is Q? Q is 10 ohm. What is L1? 55 centimeter. Divided by 100 minus 55. So 100 minus 55. This is equal to 10 into 55 divided by 100 minus 55 is 45. இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். அதனால தான் நம்ம இந்த சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 12.2 அப்படின்னு வரும். ஸோ P is equal to 12.2. Pங்கிறது unknown resistance, unit of resistance is ohm. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.